welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஈஸியா ரொம்ப நேச்சுரலா சிம்பிளா வீட்லயே ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்ல அழகா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி போறப்போ ரொம்ப நேச்சுரலா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி போறப்போ அந்த லுக்கே தனியா காட்டும். சோ எப்படி நேச்சுரலா ஃபில் பண்றதுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேலட்ஸ் இல்லனா டிஃபரண்ட் ஐஷேடோ பேலட்ஸ் இல்லனா இந்த இத வச்சுலாம் சொல்லுவாங்க இதுக்குனே தனியா பென்சில்ஸ் அந்த மாதிரி நான் எதுமே சொல்ல போறது கிடையாது. நார்மலா நம்ம வீட்டு பக்கத்துலயே ரொம்ப சீப்பா கிடைக்கிற இந்த மாதிரி எந்த உங்களுக்கு ஐப்ரோ பென்சில் என்ன கிடைச்சாலும் ஓகே. இந்த மாதிரி Black இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லனா ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்கா உங்களுக்கு வேணும் அப்படினா பிரவுன் கூட எடுத்துக்கலாம். பட் நான் இப்ப Black லே பண்ணி காட்ட போறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் எதுமே பண்ணல. என்னோட ப்ரோஸ் வந்து நேச்சுரலா தான் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப டென்ஸ் கிடையாது, ரொம்ப தின்னும் கிடையாது, நார்மலா இருக்கும். பட் இங்கலாம் வந்துட்டு நமக்கு எப்படினாலும் இந்த திக் இந்த இதெல்லாம் இருக்காது. இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுல பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. சோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்றப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஐப்ரோஸ். இந்த மாதிரி ஐப்ரோஸ் எப்படி ஃபில் பண்றதுன்னு பாப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஐப்ரோஸை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் தான் கொடுக்கணும், டார்க்காக கொடுக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக கொடுக்கணும், பொறுமையாக கொடுங்க, ரொம்ப அழுத்திலாம் கொடுக்காதீங்க. அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும்னா எந்த டைரக்ஷனில் ஹேர் வளர்ந்துருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இப்போ மேலே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மேலே இந்த சைடு அப்வர்டாக வளர்ந்துருக்கு ஹேர். ஸோ நல்லா அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் தான் நான் கொடுக்கணும். இப்படி மேலே தான் கொடுக்கணும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு சைட் வேர்ஸ் வளர்ந்துருக்கும். அதனால் இப்படி நான் சைடாக கொடுக்குற ஸ்ட்ரோக்ஸ், ஓகேவா? ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லையோ இல்லை ஜிக்ஸாக்கோ இல்லை அந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அது கண்டிப்பாக ஈவன் லுக் கொடுக்காது, நேச்சுரல் லுக்கும் கொடுக்காது. ஸோ இது வந்து வியர்டாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி அதே டைரக்ஷன்லேயே கொடுத்துட்டு வாங்க குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸை. அண்ட் இம்பார்ட்டண்ட் டிப் என்னென்னா நீங்கள் வந்து பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப லைட்டாக விழும், இல்லைன்னா வந்து டார்க்காக விழுந்துடும், இல்லைன்னா திப்பியாக விழுந்துடும். ஸோ இப்படி கொடுத்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லா இடத்துலையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா அது கொஞ்சம் நல்லா ஆர்க் மாதிரி வரும், அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரோக்ஸ் கூட அப்படியே கீழே லைன் மாதிரி கொடுக்குறேன். ரொம்பவே லைட்டாக தான் கொடுக்குறேன், டார்க்காக கொடுக்குறது, லைட்டாக லைன் மாதிரி கொடுக்கணும். அண்ட் மேலே கொடுக்காதீங்க, அந்த லைனாக கொடுத்தீங்கன்னா அப்படியே பாக்ஸ் எஃபெக்ட் வந்துடும். ஸோ கீழே வந்துட்டு அப்படியே லைன் மாதிரி அண்ட் மேலே ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டே அப்படியே கீழே லைன் கொடுங்க. லைன் கொடுத்துட்டே இருக்காதீங்க, ஸ்ட்ரோக்ஸ் ப்ளஸ் லைன் வந்து கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணது கொஞ்சம் டார்க்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா. அண்ட் அப்புறம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அங்கே ஹேர் அதிகமாக இல்லை, ஸோ நான் கம்மியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் லைன் எல்லாம் சேர்ந்து கொடுத்துப்போம். எல்லா இடத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிடுவோம். எந்த இடத்துல விட்டு போயிருக்கோ அந்த இடத்த எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து ஆர்க் ஃபார்மில் இருக்கும், அதாவது கீழே இருந்து அப்படி மேலே லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கணும் ப்ரோஸு, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ மேலே வந்து நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். டார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மஸ்காரா ப்ரஷ் கூபி தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரையான மஸ்காரா ப்ரஷ்லாம் இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணுறது வந்து நல்லா ஹேர் லைன் நல்லா ப்ரஷ் பண்ணும், ப்ராடக்ட்ஸ் நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண இந்த பென்சில் வந்து நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ஒரு லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும், ப்ரோஸ் நல்லா லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக இந்த ஹேர் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ்க்குலாம் ரொம்பவே இன்னும் கொஞ்சம் திக்காக கூட பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்ஸ் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். ஃபில் பண்ணுறது வந்து ஒன்றுமே கிடையாது, இல்லாத இடத்துல ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறது. அப்புறம் கீழே வந்து டிஃபைன்டாக இல்லைன்னா நம்ம கீழே இந்த மாதிரி லைட்டான லைன் போடணும். லைன் போட்டு ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடணும். ஸோ இதை பண்ணிங்கனாலே ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருக்கும் ப்ரோஸு. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் கொடுக்குறேன். என்னென்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற பிபி க்ரீம் இல்லைனா சப்போஸ் ஏதாவது லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பட்ஸில் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்ல இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் லைட்டாக ரொம்பவே லைட்டாக கம்மியாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. நான் எப்பயுமே இப்படி தான் ப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன். எந்த ப்ரஷஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த ட்ரிக் வச்சு தான் நான் ஃபில் பண்ணுவேன். இதை ஃபில் பண்ணும்போது கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ஜாஸ்தியாக ரொம்ப கீழே அப்படிலாம் போகாதீங்க. ரொம்ப ஈஸி தான் இதை பண்ணுறது. நார்மலாக அப்படியே பிளெண்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க.
நீங்கள் எந்த பிபி க்ரீம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸ் பிபி க்ரீம், இல்லைனா கன்சீலர், இல்லைனா ஏதாச்சும் ஃபவுண்டேஷன். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா மேக்கப் ரிமூவர் அதே பட்ஸில் வச்சு மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் நார்மலான பட்ஸை வச்சு ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க. அந்த இடத்த வெறும் பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. அதுவே நல்லா லுக்காக காட்டும். லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்குது என்னோடய லுக். இப்போ என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா டிஃபைன்டாக இருக்குது. அண்ட் இன்னும் கூட உங்களுக்கு வேணும்னா திக்காக பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகிறீங்க அப்படின்னா திக்காக பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் மெத்தட்ஸ் இருக்குது. நான் வந்து என்னோடய மெத்தட்ஸ் ரொம்பவே சிம்பிளாக இவ்வளோ தான் நான் பண்ணுவேன். இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ until next video, see you guys. Bye bye.